மெட்ரோ ரயிலில் தீப்பொறியுடன் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுரங்கப்பாதையில் மெட்ரோ ரயில் நிறுத்தப்பட்டதால் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். விம்கோ நகரிலிருந்து சென்னை விமான நிலையம் நோக்கி புறப்பட்ட மெட்ரோ ரயில் ஒன்று நேற்று மாலை 5:15 மணியளவில் சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ரோ ரயில் நிலையத்தை கடந்து சென்றபோது தீப்பொறியுடன் பலத்த சத்தம் கேட்டது. சுரங்கப்பாதையில் சென்று கொண்டிருந்ததால் உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டது. இதனால் ரயிலின் உள்ளே மின் விளக்குகள் மற்றும் குளிர்சாதன வசதியும் தடைப்பட்டது. தொடர்ந்து 20 நிமிடங்கள் வெளிச்சமின்றி 300க்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கி தவித்த நிலையில் அங்கிருந்து இயக்கப்பட்ட ரயில் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தை மெல்ல வந்தடைந்தது. அப்போது பயணிகள் அனைவரும் உடனடியாக ரயிலிலிருந்து வெளியேறி அலறியடித்து ஓடியதாக கூறப்படுகிறது. பின்னர் அரை மணி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதை அடுத்து சீரான ரயில் சேவை தொடங்கப்பட்டது. வண்டி ஸ்லோவா மூவ் ஆகிட்டு ஒரு 100 மீட்டர் போயிருக்கும். 100 மீட்டர் போனோடனே வெளியே சத்தமாக ஏதோ வெடிச்சு ஸ்பார்க் ஆகி கொட்டுச்சு. உடனே ட்ரெயின் ஆஃப் ஆகிடுச்சு, ஏசியும் கட் ஆகிடுச்சு, பாதி லைட் கட் ஆகிடுச்சு, ரூட் மேப்பும் கட் ஆகிடுச்சு. அந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த லைட்டும் கட் ஆகிடுச்சு. உடனே அங்கேருந்த சக பயணிகள் எல்லாருமே பதட்டமாயிட்டாங்க. பதட்டமாயிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, இதுமாரி சப்வேல வந்து கீழே நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னாங்க. அங்கேயும் ஒரு வெடிச்சு. இதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் மறுபடியும் அதே இடத்துல நின்றுது 100 மீட்டர் தள்ளி. அதுக்கப்புறமா ட்ரெயின் ஏசி இல்லாமல் கொஞ்சம் நேரம் மூவ் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு 50 மீட்டர் போய் செகண்ட் டைம் அதே மாதிரி வெடிச்சுட்டு ட்ரெயின் மறுபடியும் நின்றுச்சு. வெடிச்சு நின்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இன்னும் பயங்கரமாக பதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லேடிஸ்லாம் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இந்த ட்ரெயின் வந்து என்ன பண்ணாங்க, எப்பவுமே இது 5th பிளாட்ஃபார்மில் தான் போய் நிற்கும். ஆனால் 6th நிறுத்தி அங்கே இருக்க பயணிகள்லாம் இறக்குனாங்க. இது தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் விடுக்கப்பட்ட அறிவிப்பில் மெட்ரோ ரயிலில் தீ விபத்து சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தொழில்நுட்ப கோளாறு உடனடியாக சரி செய்யப்பட்டு மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.